அதிமுகவில் நடக்கக்கூடிய இந்த உட்கட்சி விவகாரம் இது எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? இதை வந்து திமுக அழகாக பயன்படுத்திக்கிட்டு பிரச்சாரமாக கொண்டு போகிறாங்க. அதில் டிஎம்கே வெற்றியும் கிடைக்கும். ஏடிஎம்கே ஒன்றும் இல்லைன்ற கருத்தை தொடர்ச்சியாக உருவாகிட்டு வராங்க. இது எல்லாமே ஒரு அசைன்மெண்ட். எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு விஷயத்தை டைவெர்ட் பண்ணுறதுக்கான வேலையை தான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. அதில் ஒன்று தான் ஏடிஎம்குள்ள பிரச்சனை. டிஎம்கே கூட்டணி வந்து ஏதோ ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி அண்ணனை மீண்டும் முதலமைச்சர் ஆக்கியே தீர்வோம் அப்படின்னு இன்னைக்கு திரும்ப சொன்னார்ல, நேற்று என்ன சொன்னார்? என்னங்க ஆட்சி, ஒரு மத நல்லிணக்க மாநாடு கூட நடத்த முடியும், போராட வேண்டியதாக இருக்குது. அண்ணனை ஆக்கியே தீர்வன் மறுநாள் வன்னியார் சொல்கிறார் 25 சீட்டு குறைச்சலாம் நாங்கள் வாங்குறதா இல்லை அப்படின்றார். அப்போ இது எல்லாமே இப்போ பேசுகிறது, இப்போ கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறது, இது எதுவுமே நிரந்தரம். எடப்பாடி பழனிசாமி கூட்டணி நீங்கள் தாவேக்கா இல்லை டிஎம்கே கூட்டணியில் இருக்க ஆளை கொண்டு வரீங்களா? உங்களால் கொண்டு வர முடியலன்னா நம்ம கட்சியை காப்பாற்றுறதுக்கு நம்ம கூட்டணி அமைச்சு தான் ஆகணும். அப்போ பாஜக பக்கம் நம்ம பழைய என்டிஏ ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு நீங்கள் இணங்கி தான் ஆகணும்னு ஒரு இது ஓடி 2019 எடுத்துக்கிட்டிங்கன்னா என்டிஏ முழு என்டிஏ மற்ற 20 சம்திங் 21 அந்த டிஎம்கே அலைன்ஸ் 50 சில்ட்ரன் 30% வித்தியாசம் இருக்கும். 21 சட்டமன்ற தேர்தல் 39% என்டிஏ அலைன்ஸ். அந்த கட்சிக்கு வாக்கு சதவீதம் எப்படி இருக்குது? குறையாமல் இருக்குதா? நீங்கள் 2019க்கும் எலெக்ஷனுக்கும் 2024 எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 1% ஏடிஎம்கே கூடி இருக்குது, 4% டிஎம்கே இழந்துருக்கு. தோத்தாலும் பரவாயில்ல தனியாக நிற்போன்றது, நீங்கள் ஏடிஎம்கேயும் நீங்களும் தோத்துட்டிங்கன்னா டிஎம்கே உங்களுக்கு சும்மா விடாது. 10% 12% வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 5 வருஷம் கட்சி நடத்தணும். உங்களை செதிலாக பிரித்து விட்ருவாங்க. குசியானதை போய் திமுகவில் சேர்ந்துருவார். அந்த அளவுக்கு பண்ணிவிடுவாங்க. என்ன பெரிய கொள்கை தலைவர்களாக இவங்கெல்லாம் 4 கேஸை போட்டு 4 பேரை உள்ளே போட்டு இல்லாததெல்லாம் பண்ணாங்கன்னா தானாக அவங்க ஒதுங்கி ஓடுவாங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா? அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிசிஆர் மகாராஜா தைலம். அதிமுகவில் நடக்கக்கூடிய இந்த உட்கட்சி விவகாரம் இது எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக வந்து ஓபிஎஸ் வெளியே போனார். சசிகலா இவங்க வந்து ஒரு டீமை உருவாக்கி எடப்பாடி கையில் ஆட்சி கொடுத்துட்டு போனாங்க. அவங்க போன கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா மேலே இருந்து ஒரு அழுத்தம் வந்து வெளியேற்றப்பட்ட ஓபிஎஸ்ஸை உள்ளே கொண்டு வந்து சசிகலா டிடிவியை வெளியேற்றினாங்க. அன்னையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக ஏடிஎம்கே கையில் எடுத்துச்சு. அந்த 4 வருஷம் ஆட்சியை தொடரணுன்றதுக்காக இவங்க பாஜக இழுத்து எழுப்புலாம் போனாங்க. அந்த சட்டத்துக்கெல்லாம் ஆதரவு கொடுத்துருந்தாங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா டிஎம்கேக்கு ரொம்ப வாய்ப்பாக போச்சு. இவங்களுக்கு எதிராக பிரச்சனை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வலதுசாரி அரசியலை பெரும்பாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஈவன் ரஜினி வந்தால் கூட. அப்போ அந்த பிரச்சனையை வந்து திமுக அழகாக பயன்படுத்திட்டு இவங்களை பிஜேபி ஆட்கள் அப்படின்ற மாதிரி கொண்டு போனாங்க. அப்போ என்ன ஆகுது, நீங்கள் இதை வந்து திமுக அழகாக பயன்படுத்திக்கிட்டு பிரச்சாரமாக கொண்டு போகிறாங்க. அதில் டிஎம்கே வெற்றியும் கிடைக்குது. இது அப்படியே போக போக ஒரு கட்டத்தில் பாஜக ஏடிஎம்கேன்னு பிரிகிறாங்க. பிரிஞ்சாலும் டிஎம்கே ஏடிஎம்கேக்குள்ளே ஓபிஎஸ்ஸை வச்சு டிஎம்கேவும் சரி பிஜேபியும் சரி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இன்னொன்று, ஏடிஎம்கே ஒன்றும் இல்லைன்ற கருத்தை தொடர்ச்சியாக உருவாகிட்டு வராங்க. 24 எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஒன்றுமே கிடையாது, பிஜேபி தான் அப்படின்னு கொண்டு வந்து 18% வாக்குகள் 18% வாக்கே வந்துச்சு. அது இந்த 2026 வருமானு பார்த்தா சொல்ல முடியாது. அப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஏடிஎம்குள்ள பிரச்சனை. ஏதாவது ஒன்றுனா உடனே 6 அமைச்சர்கள் எடப்பாடிக்கு எதிராக பிரச்சனை, 40 எம்எல்ஏகளோட எஸ்பி வேலுமணி வெளியே வர போகிறாரு, இப்படி இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் சும்மா ஒரு பிரச்சனை இல்லை, செங்கோட்டையன் எதாவது பண்ணால் கூட செங்கோட்டையன் தலைமையில் பெருசாக எதாவது போகிறாங்க. எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடிக்கும் சண்டை. எடப்பாடியை தூக்கி போட்டுட்டு எஸ்பி வேலுமணியை பொதுச்செயலராக்கி பாஜக கையில் எடுக்க போகுது. அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை நீங்கள் யூடியூப்பில் விட்டுருங்க, ஏன்னா அதில் வந்து ஒரு எத்திக்ஸே கிடையாது. என்ன வேணால் பேசுவாங்க, யார் வேணால் பேசுவாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை இந்த மாதிரி பிரச்சனையை தான் கொண்டு போகிறாங்க. நீங்கள் ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா மீனவர்கள் பிரச்சனை, பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. மெயினாக அந்த டாஸ்மார்க் ரைடு. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதை கையில் எடுத்து பேசுது? இவங்களுக்குள்ள பிரச்சனையா? அது பிரச்சனை. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பின்னுக்கு தள்ளுறதுக்கு அதிமுகவில் பெரிய பிரச்சனை. நீ இன்னும் சில பேர் பேசுவாங்க, ரெட்டை இலையை வந்து பிடுங்கி ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. எப்படிங்க பண்ணுவாங்க? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. பிஜேபி பண்ணுவாங்க.
ஏங்க சுப்ரீம் கோர்ட் இருக்குது, தேர்தல் ஆணையம் இருக்குது. இல்லைங்க எல்லாமே அவங்க கையில் தானேங்க இருக்குது, நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்றது. அப்புறம் பொதுச் செயலாளரை இவரை மாற்றிடுவாங்க. அது எப்படிங்க மாற்ற முடியும்? கட்சி பைலா இருக்குது, உச்சநீதிமன்ற உத்தரவே இருக்குது, முறையாக போய் தான் அவங்க வந்திருக்காங்க. திடீர்னு எப்படி எடப்பாடி தூக்கி போட முடியும்? பிஜேபி பண்ணுங்க, உங்களுக்கு தெரியாது, அழுத்தம் கொடுத்து பண்ணிடுவாங்க. பிஜேபியுடைய அழுத்தம் கொடுத்து பிஜேபி செயல்படுத்துறாங்க அதிமுகங்கிறத தாண்டி அதிமுகவுக்குள்ளே சலசலப்புகளை பார்க்க முடியுதுல்ல சார். பொது மேடையில நீங்க எந்த சண்டை கட்சியில போடுறதா இல்ல? இருக்கட்டும். எல்லா கட்சியிலையும் இருக்குது. ஏடிஎம்ல இருக்குது, நேற்று முளைச்ச தாவேகால கூட இருக்குது. ஒருத்தர் வளைச்சு பேட்டி கொடுத்துட்ருக்காரு, புஷியானந்துக்கு எதிராக பேட்டி கொடுத்துட்ருக்காரு. புஷியானந்துடைய செயல்பாடு, ஜான் ஆரோக்கியசாமி செயல்பாடு எல்லாமே வெளியில் வெளிச்சிட்டு இருக்குது. காங்கிரஸில் செல்வ பிறந்தைக்கு எதிராக ஒரு டீமே இங்கேருந்து போய் டெல்லியில் உட்காந்து முகாமிட்டு அவரை மாற்றணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. எந்த கட்சியில் இல்லை. இடதுசாரிகள் மாநாட்டிலே வச்சு செஞ்சு விட்டாங்க கே பாலகிருஷ்ணன். ஆனால் இந்த விவகாரம் இவங்களை பற்றி மட்டும் லைட்டாக தும்முனா கூட எடப்பாடி பேசிகிட்டு இருக்கும்போது எஸ்பி வேலுமணி வேணுன்னே தும்மிட்டாரு அப்படின்ற அளவுக்கு அன்றைக்கி நைட்டு அதை இது எல்லாமே ஒரு அசைன்மெண்ட்டு. என்ன செய்யணும், இன்றைக்கி எதை வந்து நம்ம பிரச்சாரமாக எதை டிபேட்டுக்கு எடுக்கணும், இந்த மாதிரி இது என்னென்னா எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு விஷயத்தை டைவெர்ட் பண்ணுறதுக்கான வேலையை தான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. அதில் ஒன்று தான் ஏடிஎம்குள்ளே பிரச்சனை இருக்குது. ஏடிஎம்குள்ளே பிரச்சனை இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. என்ன பிரச்சனை இருக்குது? எடப்பாடி பழனிசாமி கூட்டணி நீங்கள் தாவேகா இல்லை டிஎம்கே கூட்டணியில் இருக்க ஆளை கொண்டு வரீங்களா? உங்களால் கொண்டு வர முடியலன்னா நம்ம கட்சியை காப்பாற்றுறதுக்கு நம்ம கூட்டணியை அமைச்சு தான் ஆகணும். அப்போ பாஜக பக்கம் நம்ம பழைய என்டிஏ ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு நீங்கள் இணங்கி தான் ஆகணும்னு ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கு முன்னாள் அமைச்சர்களே. ஆமாம். இன்னொரு பக்கம் என்ன ஓடுது, ஏங்க இவர் அதை விரும்புறாரு. ஆனா இபிஎஸ் விரும்பல, அவருக்கு பிஜேபி கூட போகிறதுக்கு இஷ்டம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு இஷ்டம் இல்லை, நாங்கள் விட்டு கொடுக்குறோம், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். ஏன்னா பிஜேபி கூட போனால் முடிஞ்சது அதிமுக கதை, ஜெயிக்கலாம். ஆனால் அதுக்கு பிறகும் இதே தொல்லை தான் வரும். நீங்கள் எல்லா காலத்துலேயுமே நான் சொன்னேன்ல, வலதுசாரி அரசியலுக்கு எதிரான அந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் சுத்தமாக உங்களுக்கு கிடைக்காது. இப்போ ஏதோ விஜய் பூந்து அதில் கை வைக்கிறார், அதனால தான் திமுக கோவம். ஆனால் சிறுபான்மை மக்களுடைய ஒட்டுமொத்த வாக்கும் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான், திமுக கூட்டணிக்கு தான், வேறு யாருக்குமே கிடையாதுன்னு இருக்குல்ல. நீங்கள் தொடர்ச்சியாக பிஜேபி கூட மறுபடியும் நீங்கள் போனீங்கன்னா பார்த்தீங்களா, நாங்கள் சொன்னோம்ல போயிட்டாங்க பாருங்கள் அப்படின்னு ஆகும். அது ஏடிஎம்கே பிரச்சனைன்னு எடப்பாடி பார்க்குறாரு ஒரு லாங் டைம். இதுக்கு இது பிரச்சனை அப்படின்னு. ஆனால் இவங்களாம் எப்படி பார்க்குறாங்கன்னா, இல்லை நம்ம 2026 ஜெயிக்கணும், இப்படி விட்டால் ஒன்றும் இல்லாமல் போயிடும் கட்சி. அதுக்கு நீங்கள் பாருங்கள், தாவேகா வரலையா, இல்லை காங்கிரஸ் மற்ற கட்சிகள் வரலையா, நம்ம என்டிஏ ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு டீம் பண்ணுது. இன்னொன்று என்ன பிரச்சனை இருக்குது, ஓபிஎஸ் வெளியில் போயிட்டார், வைத்தியலிங்கம் வெளியில் இருக்கார், இந்த டீமே வெளியில் இருக்குது, டிடிவி தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, சசிகலா தனியாக இருக்காங்க, தென் மாவட்டங்களில் ஏடிஎம்கே ஒன்றுமே இல்லைன்னு ஒரு கருத்தை உருவாக்குறாங்க. அப்போ அதெல்லாம் முறியடிக்கணும்னா நம்ம மறுபடியும் பிரிஞ்சவர்களை உள்ளே சேர்ப்போம், தப்பு கிடையாது. ஜெயலலிதாலாம் பண்ணியிருக்காங்க, எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு. அதனால் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு கட்சிக்குள்ளே இணைக்கலாம், இணைச்சிட்டு அதே மாதிரி டிடிவி கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா அவரோட கூட்டணி வச்சுக்கலாம். சசிகலா இருக்காங்கன்னா அவங்கள கட்சிக்குள்ளே கொண்டு வரதுல சிக்கல் இருக்குன்னா அவங்கள வந்து ஒரு இணக்கமாக அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட அவங்களுடைய வழிகாட்டுதலோட பண்ணுற மாதிரி ஒரு இதை உருவாக்கலாம். இப்படி பண்ணால் தென் மாவட்டத்துலேயும் நமக்கு பிரச்சனையே இருக்காது அப்படின்னு ஒரு கருத்தும் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுலேயும் எடப்பாடிக்கே உடன்பாடு இல்லை, ஓபிஎஸ் மற்றவங்களெல்லாம் கொண்டு வருது. அந்த பிரச்சனைகள் இருக்கானா இருக்குது. ஆனால் எடப்பாடி தலைமைக்கு எதிராக பிரச்சனை, கட்சி உடைய போகுது, அதெல்லாம் கிடையாது. இங்கே இந்த கருத்து உருவாக்கப்படுது. இல்ல, என்னுடைய கேள்வி வந்து கட்சி உடைய போகுதா, எடப்பாடி தலைமைக்கு பிரச்சனையா அப்படிங்கிறது கிடையாது. எந்த அளவுக்கு அதிமுகவினுடைய வாக்கு வங்கியா இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய செல்வாக்கா இருக்கட்டும் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. எங்கே குறைஞ்சிருக்கு? நீங்கள் 2019 எடுத்துக்கிட்டிங்கன்னா என்டிஏ முழு என்டிஏ 20 புள்ளி சம்திங் 21 அந்த வாங்கினாங்க. டிஎம்கே அலைன்ஸ் 50 சில்லரை 30% வித்தியாசம் இருந்தது. 21 சட்டமன்ற தேர்தல் 39% என்டிஏ அலைன்ஸ், டிஎம்கே அலைன்ஸு 45%, 44 சில்லரை, 2 பேருக்கும் 5-6% வித்தியாசம். சல்லுன்னு கிட்ட வந்துட்டாங்க. 2019 இவங்க அடைந்த பெருவெற்றியை கம்பேர் பண்ணால் 2021 1996 மாதிரி ஒரு பெரிய ஸ்வீப் வந்திருக்கணும் டிஎம்கேக்கு. ஏடிஎம்கே ஒன்றும் இல்லாமல் போயிருக்கணும், 4 சீட்டு 5 சீட்டுன்னு. அப்படி ஒன்றுமே நடக்கலையா? இவங்க மெஜாரிட்டி மட்டும்தான் வந்தாங்க. அதுலேயும் அவர் வந்து டிடிவி சேர்த்துருந்தாங்கன்னா ஏடிஎம்கே, இவர் குருமூர்த்தி பேசினார்ல, அமித்ஷா சொன்னார் டிடிவியை சேர்த்துக்குவோம், ஆனால் எடப்பாடி அன்றைக்கி அது ஒத்துக்கிட்டு இருந்தாருன்னா 20 தொகுதிகள் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். அப்போ இவங்க ஆட்சி பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும், இல்லை கூட்டணி ஆட்சி மாதிரி போயிருக்கும். அன்றைக்கி டிடிவியை விட்டதுனால 20 இடத்துக்கு மேலே ஏடிஎம்கேக்கு அடி வாங்கிச்சு, குறைந்த வாக்கு வித்தியாசத்தில். இப்போ டி நகர் எடுத்துக்கங்க, 127 ஓட்டில் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு டிஎம்கே எம்எல்ஏ கருணாநிதி.
அங்கே டிடிவி வாங்கின வாக்கு கிட்டத்தட்ட 2000 சில்லற 3000க்கு மேலே சேர்ந்துருந்துருந்தா இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 20 தொகுதி அடி வாங்குது. அப்போ எங்கே அதிமுக குறைஞ்சது? சரி, அதுக்கு பிறகு 2024 என்டிஏ தனியாக பிரிஞ்சு நிற்கிறாங்க. ஏடிஎம்கே தேமுதிக, பாமக, பாஜக. பாமகவை ஏடிஎம்கே பக்கம் போகாமல் ஒரு ஒர்க் பண்ணாங்க. என்டிஏ கூட்டணியை ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு உடைக்கிற வேலையை பண்ணாங்க. அண்ணாமலையும் அதுக்கு துணை போனார். சரி, உடஞ்சது. அதற்கு பிறகு என்டிஏக்குள்ளே எப்போ வேணாலும் போவார் அப்படின்னு ஒரு கருத்தை உருவாக்குனாங்க. இது தொடர்ச்சியாக அந்த மாதிரி போகும் பொழுது இவருக்கு எடப்பாடிக்கு எதிராகவும் அதிமுக ஒன்றும் இல்லை, அண்ணாமலை தான் வருதுன்னு ஒரு கருத்தை உருவாக்குனாங்க. இது எல்லாம் பண்ணியும் 21% ஏடிஎம்கே தனியாக நின்று தேர்தல் வெற்றி தோல்வியெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் ஒரு கட்சி ஒன்றும் இல்லைன்னா சொல்ல முடியாது. 96 ஜெயலலிதா ஒன்றும் இல்லாமல் போனாங்க. வெறும் 4 எம்எல்ஏ ஜெயிச்சு ஜெயலலிதாவை 2 தொகுதியில் தோற்று போனாங்க. கிருஷ்ணகிரி, பர்கூரும் இன்னொரு தொகுதி நின்னாங்க. 2த்துலையுமே தோத்துட்டாங்க. ஓகே. ஆனால் அந்த பரவலாக பேசப்படுது இல்லை சார், அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது எம்ஜிஆருக்கு இருந்தது, ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்தது, இப்போ இபிஎஸ் அவர்களுக்கு இல்லை அப்படின்ட்டு. அது எல்லாமே இட்டுக்கட்டி உருவாக்குறது. உங்களுக்கு இபிஎஸ்க்கு இல்லை, இபிஎஸ் ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் மாதிரியானா இல்லை தான். ஆனால் அந்த பெருவெற்றின்றது இந்த இரட்டை இலைக்கான வாக்குகள் இருக்குல்ல, அது உங்களுக்கு தொடர தானே செய்யுது. இன்னொன்று, இன்றைக்கி திமுகவுக்கு இப்போ பிரசாந்த் கிஷோரா சொல்கிறாரு, திமுகவுக்கு 2021 கிடைச்ச வாக்குகள் ஏதோ ஸ்டாலினுக்காகவோ இல்லை திமுகவுக்காகவோ கிடைச்ச வாக்கு இல்லை, எதிரில் இருக்கவங்க பிடிக்காம போட்ட வாக்கு. அதனால தான் பெருவெற்றி கிடைக்கல. இப்போ ஸ்டாலின் ஒரு பெரிய கரிஸ்மா லீடரு, இது மாதிரி கலைஞர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னா ஒரு ஸ்வீப் அடிச்சிருப்பாங்க. அப்படி ஒன்றும் இல்லையே. அதனால் நீங்கள் தேர்தல் வெற்றி தோல்வி, நான் சொன்ன மாதிரி 96 ஜெயலலிதா தோக்குறாங்க, 98 பார்லிமெண்ட்டில் அடிக்கிறாங்க, 2001 மீண்டும் முதலமைச்சர் ஆகுறாங்க. கலைஞர் 91 படுதோல்வி, டிஎம்கே 2 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க, 96 ஸ்வீப் அடிக்கிறாரு. இதெல்லாம் மாறி மாறி வரும். இதை வச்சுக்கிட்டு ஒரு கட்சி அழிஞ்சு போச்சுன்னா 12 வருஷம் கலைஞர் ஜெயிக்கவே இல்லை. 77 தோத்தவர் 80 மட்டும் ஒரு எம்பி சீட்டு ஒரு இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சு ஒரு 37 எம்பி அந்த நல்லா அடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவர் சட்டசபையில் உட்காரவே இல்லையா. எம்ஜிஆர் மறையும் முறை அவர் ஆகலையா. கட்சி 2ஆக போன பிறகு 89 தானே அவர் முதலமைச்சராக வர்றாரு. அதனால் நீங்கள் அதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் ஒரு கட்சியெல்லாம் நீங்கள் முடிவு பண்ண முடியாது. அந்த கட்சிக்கு வாக்கு சதவீதம் எப்படி இருக்குது, குறையாமல் இருக்குதா? நீங்கள் 2019க்கும் எலெக்ஷனுக்கும் 2024 எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 1% ஏடிஎம்கே கூடியிருக்கு, 4% டிஎம்கே இழந்திருக்கு பார்லிமெண்ட் சீட்டில். ஆனால் சீட்டு வாரியாக பார்க்கும்பொழுது அடிக்கிறாங்க. ஆனால் பல இடங்களில் நாம் தமிழர் கட்சியை விட பின்னாடி இருக்கு அதிமுக. அது தொடர் பிரச்சாரம், மக்களுக்கு மாற்று இல்லை, இது வேணாம், இவங்களுக்கு போடலாம் அவங்களுக்கு போடலாம், அதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஆனால் இது எல்லாமே அப்படி நிலையானதுலாம் கிடையாது. நல்ல அணிகள் ஃபார்ம் ஆச்சுன்னா முடிச்சு விட்ருவாங்க. தாவேகாவும் ஏடிஎம்கே சேர்ந்தா தாவேகா ஏடிஎம்கே பாமக வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஏன்னா பிரசாந்த் கிஷோர் ஒரு இன்டர்வியூல தாவேகா தனியாக தான் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அவரே சொல்கிறாருல, டிசம்பருக்கு மேலே மாறும், பிப்ரவரி மார்ச்சில் கூட்டணி பற்றி முடிவெடுப்போம்னு. என்ன பிரச்சனைனா, இவங்களை அப்படியே இந்த வடிவேல ஒரு படத்தில் சொல்லுவாங்க, அண்ணா இப்படி பார்த்தீங்கன்னா அஜித் மாறிக்கிறீங்க, இப்படி பார்த்தீங்கன்னா விஜய் மாறிக்கிறீங்க, வாடகை கொடுக்குறது ஏமாற்றுவானுங்க. அது மாதிரி தாவேகா ஏடிஎம் கூட போகக்கூடாதுன்றதுக்காக நீ யார், எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய இதுன்றாங்க. அப்போ இவங்க அப்படியே வானத்தை பார்த்துட்டு நாங்கள் தோத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் தனியாக நிற்போம் அப்படின்னு. ஆனால் தோத்தாலும் பரவாயில்ல தனியாக நிற்போன்றது, நீங்கள் ஏடிஎம்கேயும் தோற்று நீங்களும் தோத்துட்டிங்கன்னா டிஎம்கே உங்களை சும்மா விடாது. 10% 12% வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 5 வருஷம் கட்சி நடத்தணும். உங்களை செதிலாக பிரித்து விட்ருவாங்க. நான் நேற்று கூட ஒரு இதில் சொன்னேன், புஷி ஆனந்தே போய் திமுகவில் சேர்ந்துருவாருன்னு. அந்த அளவுக்கு பண்ணிவிடுவாங்க. என்ன பெரிய கொள்கை தலைவர்களாக இவங்கெல்லாம் 4 கேஸை போட்டு 4 பேரை உள்ளே போட்டு இல்லாததெல்லாம் பண்ணாங்கன்னா தானாக அவங்க ஒதுங்கி ஓடுவாங்க. அது எப்படி உடைக்கணும்லாம் தெரியும். அதெல்லாம் மீறி நிற்கிறது தான் ஒரு அரசியல் கட்சி. ஓகே. இல்லை, இன்னைக்கு அதிமுகவுக்குள்ள நடக்கிற இந்த உட்கட்சி பிரச்சனைன்னா பேசுறாங்கல்ல வெளியே, செங்கோட்டையன் நடத்தக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுல மற்ற நிர்வாகிகள்லாம் கத்துறது, சண்டை போடுறது, அப்புறம் ராஜேந்திர பாலாஜி பொது மேடையில மாஃபா பாண்டியராஜனை திட்டுறது, இது எல்லாமே இபிஎஸ் தலைமையில தான் நடக்குது. இபிஎஸ்க்கு கட்சியை வழி நடத்த தெரியல சரியா அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுதுல. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதோ இல்லை எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போதோ இந்த மாதிரியான சிக்கல்கள் பொது வெளியில நடந்தது இல்லையா? நடந்திருக்குது. ஜெயலலிதா இருக்கும்போது நடந்திருக்குது, இவர் எம்ஜிஆர் இருக்கும்போது நடந்திருக்குது, கலைஞர் இருக்கும்போது நடந்திருக்குது. தினகரன் பத்திரிகை அலுவலகம் எரிச்சாங்கல்ல, யார் இது நடந்தது? அது வெளி சண்டையா? அது அவங்களுக்குள்ள நடந்த சண்டை தானே. பத்திரிகை அலுவலகமே தீக்கிரை ஆகப்பட்டதில்லை. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்குது. கோஷ்டி மோதல் நடந்திருக்குது. ஸ்டாலின் ஒரு கோஷ்டி இருப்பார், அழகிரி ஒரு கோஷ்டி இருப்பார். இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம்.
அதே மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கேக்குள்ளே நடந்திருக்குது. கோஷ்டியாக இருப்பாங்க. இது எல்லாமே எல்லா காலத்துலையும் எல்லா கட்சியிலும் இருக்கும். இன்றைக்கும் திமுக இல்லையா? லால்குடியா ஏதோ ஒரு தொகுதி எம்எல்ஏ அவர் நான் இன்னும் உயிரோடு தாங்க இருக்கிறேன்னு கேஎன் நேருக்கு போடுறாரு ஃபேஸ்புக்கில். தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காரு. அன்பில் மகேஷுக்கும் நேரு ஒன்று அப்படியே இருக்காங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை ஓடுது. கனிமொழி இவங்க டிஎம்கேக்குள்ளே அந்த பவரில் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? டிஆர் பாலுக்கும் கனிமொழிக்கும் பனிப்போர் ஓடுதா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு வகையில் அந்த பனிப்போர் நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் என்னென்னா ஊடகங்கள் தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து இதை இதை இன்றைக்கி அசைன்மெண்ட் இதை பெருசாக காமிங்க. ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்கிறாரு நேற்று? இந்த வடிவேல் சொல்லுவார், அவன் அப்படி நாங்கள் அப்படி தான்மா எப்போவுமே என் குடும்பத்தை பற்றி அவன் பேசுவான், அவன் குடும்பத்தை பற்றி நான் பேசுவேன். அந்த மாதிரி ராஜேந்திர பாலாஜி அதெல்லாம் எங்கள் கட்சிக்குள்ளே அப்படி தான் அப்படின்ட்டு போகிறாரு. ஏன்னா சில பேர் இருப்பாங்க. இந்த இப்போ நாசர் இருக்கார், களத்துக்கு அடிச்சார்ல, அந்த மாதிரி ஒரு அதிரடி பார்ட்டிகள் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. இங்கே நாசர்னா அங்கே ராஜேந்திர பாலாஜி, இன்னொரு கட்சியில் வேற ஒருத்தர் ஈவிகே செல்வன் இருந்தார்ல, எனக்கு என்னன்னு பேசுவார். அந்த மாதிரி எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ கூட்டணி பற்றி பேசும்போது பாஜகவோட கூட்டணி போகிறது தான் வந்து இங்கே நிறைய பேர் விரும்புகிறாங்க. அதிமுகவிலேயே முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ இபிஎஸ் அதை விரும்பாத நேரத்தில் 6 மாதம் டைம் இருக்குது, நம்ம பொறுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சமிக்கை தான் அது. அது வந்து இதை கொஞ்சம் தள்ளி போகிறதுக்காக இபிஎஸ் சொன்னது. ஏன்னா பொதுவாகவே அப்படி தானே. நீங்கள் இப்போ நல்லா பாருங்கள், டிஎம்கே கூட்டணி வந்து ஏதோ ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி அண்ணனை மீண்டும் முதலமைச்சர் ஆக்கிய தீர்வோம் அப்படின்னு இன்னைக்கு திரும்ப சொன்னார்ல. நேற்று என்ன சொன்னார்? என்னங்க ஆட்சி இது? ஒரு மத நல்லிணக்க மாநாடு கூட நடத்த முடியல, போராட வேண்டியதாக இருக்குது. அண்ணனை ஆக்கிய தீர்வன் மறுநாள் வன்னியார் சொல்கிறார் 25 சீட்டு குறைச்சலாம் நாங்கள் வாங்குறதா இல்லை அப்படின்றாரு. அப்போ இது எல்லாமே இப்போ பேசுகிறது, இப்போ கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறது, இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. தேர்தல் நெருக்கத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்க முகத்தை காமிப்பாங்க. அப்போ பெரிய சண்டைலாம் ஓடும், கூட்டணியே உடையிறது கூட வரும். காங்கிரஸை வந்து நீங்கள் செல்வ பெருந்தகையை மாற்றணுன்னு ஒரு டீமே ஒரு 25-30 மாவட்ட தலைவர் கிளம்பி போனாங்க. அது வெறுமனே அவங்க மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி திமுகவும் இருக்கும். ஏன்னா செல்வ பெருந்தகை இருந்தால் அவர் கூட்டணி இதில் வந்து பலமாக நிற்பார். ஏன்னா அவர் டைரக்ட் கார்கே ஆள், அவர் தலைவருடைய ஆள் அவர். அப்போ அவர் இல்லைங்க எங்களுக்கு 65 சீட்டு வேணும், 60 சீட்டு வேணும், அட்லீஸ்ட் 50 சீட்டு வேணும்னு நிற்கிறாருன்னா இவங்க செல்வ பெருந்தகை மீறி டெல்லியில் கான்டாக்ட் பண்ணால் அங்கேயும் அதே தான் வரும் பேச்சு. அப்போ அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்போ செல்வ பெருந்தகையோட நமக்கு தோதா ஒரு காங்கிரஸ் தலைவர் இருந்தால், சார் அவங்க 30 ஓகே சார், அழகிரி இருந்தார் பாருங்க, என்ன பண்ணாலும் ஓகேண்ணா, அந்த மாதிரி அதுக்கு வேணா வேலையும் நடக்கும். இது செல்வ பெருந்தகைக்கும் தெரியும். அப்போ அவங்க அந்த இடையில கூட காங்கிரஸ்ல இருந்தே திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் பேசுவாங்க. காங்கிரஸ் திமுக இப்படி தான். காங்கிரஸ் கட்சியிலேயே காங்கிரஸ் கட்சி திமுக அணி, கம்யூனிஸ்ட் கட்சியில் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக அணி, இப்படிலாம் ஆயிடுச்சு. இப்போ புத்தரசெல்லாம் சேர்ந்துட்டார், டைரெக்டாக சேர்ந்துட்டாப்புல திமுக. பீட்டர் அல்போன்ஸ்லாம் இருக்கார்ல, அவர்லாம் எப்போ சேர்ந்தார், கலைஞர் காலத்துலேயே திமுகவில் சேர்ந்துட்டார். இந்த மாதிரி பலரும் வந்து இப்போ இது ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்காங்கல்ல, நம்ம ஆலூர் ஷாநவாஸ், வன்னியரசுலாம் பார்த்தீங்கன்னா திமுக ஸ்போக்ஸ் பர்சனாகவே இருப்பாங்க. திமுக காரங்களோட இவங்களுக்கு கோவம் வரும் அதிகமாக, திமுக ஆதரவாக பேசுறதுல. இல்லை அதை நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? கூட்டணியில் இருக்காங்க அப்படி புரிஞ்சுக்கணுங்க. இது ஒரு கருத்தை இவங்க புதுசாக உருவாக்குறாங்க. கூட்டணின்றது அந்த தேர்தல் டைமில் இப்போ நீங்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து நின்னால் ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கலாம். அதுக்காக ஒரு கருத்தோட தொகுதியை பங்கீடு பண்ணி சேர்றது. ஆக்சுவலாக தொகுதி பங்கீடு தான். கூட்டணினா என்ன காரணம்? எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட்டணி அமைச்சு போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடத்துவாங்க. இவங்க அப்படி தான் வந்தாங்க. 19 எம்பி சீட்டு பிரிச்சுக்கிட்டாங்க. 21 ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக இவங்க நகர்ந்துடணும். காங்கிரஸ் கிட்ட எந்த காலத்துலையும் அது கிடையாது. நான் தான் சொல்கிறேன்ல, நீ வேணால் போன்றுவாங்க. செல்வ பெருந்தகை என்னங்க இது, நம்ம வந்து தொகுதி பங்கீடு ஒரு ஏற்பாட்டில் சேர்ந்தோம், ஜெயிச்சாச்சு, அவங்க தனிப்பெருமான் வந்து ஆட்சி பிடிச்சிட்டாங்க, நம்ம எதிர்கட்சி வேலையை பார்க்கலாம் வாங்கன்னா, நான் வரல நீ வேணால் போன்றுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? கம்யூனிஸ்ட் கட்சிகள்கிட்ட அது கிடையாது. எப்போவுமே கூட்டணினா சொல்ல மாட்டாங்க, தொகுதி பங்கீடு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த தடவை அவரே ஒத்துக்கிறார், எப்போவுமே நம்ம அப்படி கிடையாது, இந்த தடவை தான் ஒரு 6 வருஷத்துக்கு மேலே கூட்டணியே போயிட்டோம். கூட்டணியாக போனீங்க. இப்போவும் சொல்கிறேன், இந்த டாஸ்மார்க் பிரச்சனையிலேருந்து மின்வாரிய பிரச்சனையிலேருந்து பல பிரச்சனைகள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்க லீடர்களுக்கு தெரியும், உள் விவகாரம் என்னன்னு. அவங்க நினச்சா அந்த விஷயத்தை அடித்து நகர்த்தி டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு எதிராக கொண்டு வரலாம். ஆனால் அந்த தொழிற்சங்க தலைவர்களுக்கு இவங்க வாய்ப்பு போட்டு வச்சுருக்காங்க, பேசக்கூடாது, கூட்டணி நம்ம பேசக்கூடாது, அதை பற்றி நினைக்க கூட கூடாது அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் சீட்டு கிட்ட ஏதாவது கிடைக்கும். கூட்டணிக்காக இவங்களே அமைதியாக போகிறாங்களா இல்லை அழுத்தமும் இருக்கா? ரெண்டும் தான். ஓகே, அழுத்தத்தை மீறி தாங்க நீங்கள் வந்து கட்சி நடத்தணும். எங்ககிட்டே சேர்ந்துட்டு சீட்டை வாங்கிட்டு எங்களுக்கு எதிராக பண்ணுறியா இப்படின்னா திட்டின காலம்லாம் உண்டு. சங்கரையா காலத்திலலாம் எங்ககிட்ட நீ சேர்ந்துட்டு இது பண்ணாலும் நான் எங்களாலே நீ வந்து ஒரு நல்ல பேர், கம்யூனிஸ்டுகள் நம்ம கூட இருக்கிறார்கள், நம்முடைய நேர்மையான கூட்டணிலாம் வச்சுக்கிட்டு தான் சீட்டு வாங்கினேன்,
நாங்கள் வந்து மக்களுக்காக தான் இது பண்ணோம். ஒரு ஏற்பாட்டின் பேரில் உங்க கூட கூட்டணி வச்சோம். இப்போ நீ ஆட்சியில் உட்காந்துட்ட. எங்கள் வேலை மக்களுக்காக போராடுறது. அந்த வேலையை நாங்கள் செய்கிறோம். நீ திட்டினா திட்டிக்கொண்டு பண்ணியிருந்த காலம்லாம் உண்டு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நிவாரணம் கரெக்டாக தானே கொடுக்குறாரு. வெள்ள நிவாரணம் நல்லா தானே பண்ணுறாங்க. 2023 கே பாலகிருஷ்ணன் சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. ஊருக்கே தெரியும் சென்னையில் என்னென்ன பிரச்சனை இருந்ததுன்னு. ஆனால் இவர் முந்திக்கிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. பல பிரச்சனைகள்ல வாயே திறக்கிறது இல்லை. இல்லாட்டி ஒரு அடையாளப்பூர்வ போராட்டம்னு சொல்லுவாங்க. சடங்கு பூர்வ போராட்டம். நாங்களும் நடத்திட்டோம்பா. அண்ணா பல்கலைக்கழக மேட்டரா போங்கப்பா போராட்டம் நடத்திட்டீங்களா ரைட்டு அரெஸ்ட் ஆகிட்டீங்களா ரைட் போ அவ்வளோதான் கேட்டால் நாங்களும் பண்ணுமே அப்படின்னு. இதுக்கு பேர் சடங்கு பூர்வமான கூட்டணியில இருந்துட்டே நாங்க தான் அதிகமா போராட்டங்கள் பண்ணுவோம். போராடுவோம்னு சொல்லிக்கிறது. என்ன போராட்டம்னு கேட்டால் சடங்கு பூர்வம். அப்போ அந்த பிரச்சனையை உயிர் போட வச்சிருக்கிறது, அது என்ன ஆச்சுன்னு இது பண்ணுறது, கூட்டங்களில் பேசுறது அதெல்லாம் கிடையாது. நாங்கள் அந்த பிரச்சனை என்ன பண்ணீங்க, நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தணுமே அவ்வளோதான். வேங்கவேல் பண்ணுமே, ஒரு போராட்டம் பண்ணுமே, வேறு மேட்ரு நாங்கள் பண்ணுமே அப்படின்னு. ஆனால் சாம்சங்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. சாம்சங்கில் நீங்கள் கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் போராடினீங்கல்ல. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க, அவர் ஒன்றுமே பண்ணல, அவருக்கு போய் நன்றி சொன்னீங்க. அவர் விவேக் மாதிரி நான் எதுவுமே பண்ணலையே உங்களுக்குன்னாரு, நன்றி சொல்லிட்டு வந்தீங்க. எதுவுமே பண்ணல, இப்போ வரைக்கும் சங்கம் அங்கே அமையல. இதுதான் பிரச்சனை. அப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே கரெக்டாக தேர்தல் நெருக்கத்தில் வரும்போது வெடிக்கும். இப்போ 2026 பொறுத்த வரைக்கும் எல்லாருமே திமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்ட்டு தான் சொல்றாங்க விமர்சகர்களை பொறுத்த வரைக்கும். அண்ட் அந்த 2வது இடத்துல யார் வருவா அப்படிங்கிறதுக்கான போட்டி தான் அதிகமாக இருக்குன்றாங்க. நீங்களும் அதை அப்படிதான் பாக்குறீங்களா சார்? நான் அப்படி பார்க்கலங்க. 2026 யாருக்கு வெற்றின்றது அன்னைக்கு அமைகிற கூட்டணி பொறுத்து தான். திமுக வெற்றினா அவங்க நினச்சிக்குவாங்க, திமுக நினச்சிக்குவாங்க. இங்கே இருக்கிற லகுடு பாண்டிகள், இந்த ஆதரவு ஊடகங்கள், ஆதரவு பத்திரிகையாளர்கள், அவங்க ஆசைக்காக பேசுறது. நான்லாம் வந்து அனலிஸ்ட்டு தான். நான் விருப்பு வெறுப்புலாம் எனக்கு கிடையாது. எந்த கூட்டணி பலமாக இப்போ ஏடிஎம்கே தனியாக நிற்கிது, பிஜேபி தனியாக நிற்கிது, தாவேகா தனியாக நிற்கிது, எல்லாரும் தனியாக நிற்கிறாங்க. திமுக கூட்டணி அப்படியே நிற்கிதுன்னா திமுக ஜெயிக்கும். திமுக கூட்டணி இருக்குது, என்டிஏ ஃபார்ம் ஆகுது, விஜய் தனியாக நிற்கிறாரு அப்படின்னா என்டிஏக்கு சான்ஸ் ஜாஸ்தி. ஏன் சொல்கிறேன்னா, திமுக இவர் சொன்னார்ல பிரசாந்த் கிஷோர், விஜய் திமுக எதிர்ப்பு வாக்குகளை மட்டுமல்ல திமுக ஆதரவு வாக்குகளையும் கைப்பற்றுவார்னு. அந்த வேலையை விஜய் பார்த்துருவார். ஏன்னா இஸ்லாமியர் வாக்குகளை எடுத்துக்கோங்க, ஏடிஎம்கேக்குள்ளாது யாருக்கும் உள்ளாது. ஆனால் விஜய் அந்த வித்தார் வந்து இந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான விஷயங்கள்லாம் கையில் எடுத்தாருன்னா விஜய்க்கு போகிறதுல இஸ்லாமிய மக்களுக்கு என்ன தயக்கம் இருக்குது. நம்ம ஆள்றா தொப்பி போடுறாரு தொழுறாருன்னு இது பண்ணுவாங்க. ஏன்னா அவர் பிஜேபியை எதிர்க்கிறார். க்ளீன் இப்போ பொறுத்த வரைக்கும் அவர் க்ளீனாக இருக்கார். அப்போ இது முன்னாடி சான்ஸே கிடையாது இஸ்லாமியர்களுக்கு. என்னடா இது இவங்க சரியில்லை, சரி ஏடிஎம்கே போடலான்னு பார்த்தா பிஜேபி கூட இருக்காங்க, சீமானு நம்மளே திட்டுறாரு, விடு இவனுக்கே போடுவோம் அப்படின்னு. இப்போது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அப்போ இந்த ஆதரவு வாக்குகளை அவர் பிரிக்கிறார். யங்ஸ்டர்ஸ் இருக்கிறான். ஒருத்தன் கூட இந்த கிளம்பாக்காங்க இதிலலாம் சொன்னான், உதயநிதிக்காக நாங்கள் ஓட்டு போட்டோம், அடுத்த தடவை தலைவர் வரட்டும் அவங்களுக்குலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்குதா? வைரல் ஆச்சு அது. அந்த மாதிரி உதயநிதிக்காக அதுக்காகன்னு யோசிச்ச இளைஞர்கள்லாம் தான் வந்துட்டார அப்படின்னு. பெண்கள் ஏடிஎம்கே பிடிக்காது, அது பிடிக்காது, இப்போது தான் ஒருத்தர் வந்துட்டார அப்படின்னு. இந்த மாதிரி ஆதரவு வாக்குகளையும் எதிர்ப்பு வாக்குகளை மட்டுமல்ல ஆதரவு வாக்குகளை பிரிக்கும் போது உங்களுக்கு திமுக கூட்டணி அடி வாங்கும். இவர் பிரிப்பார், அப்போ அந்த பர்சன்டேஜ் குறையும். இங்கே என்டிஏ கூட்டணி இயற்கையாகவே 5 வருஷம் இவங்க ஆட்சி பண்ணதுடைய கோபம் பிரச்சாரம் எல்லாம் சேர்ந்து அந்த கூட்டணியும் ஃபார்ம் பண்ணும்பொழுது பிரச்சாரத்தை பெருசாக கொண்டு போகும்போது இங்கே விஜயும் சேர்த்து வாக்குகளை பிரிக்கும் போது லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டுன்னு வாங்கல்ல, 100 ஓட்டு இருக்குது, அவர் 30, விஜய் ஒரு 15, எவ்வளோ ஆச்சு 45, அவர் ஒரு 40னா 46 வந்துடுவார். 0.84 முடிவு மாறி இருக்கு ஹரியானாவில். 0.84 ஆட்சியே பிஜேபிகிட்ட போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு 5% தானே மாறிச்சு 2021. வித்தியாசம் 39, 45. அப்போது அது மாதிரி ஒரு இது வந்துச்சுன்னா சரி அது வேணாம். திடீர்னு விஜய் முடிவெடுத்து புசி நீ சுமார் அப்படின்ட்டு ஏடிஎம் கூட சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு கூட பாமக, தேமுதிக 4 கட்சி கூட்டணி, பாஜக தனியாக, சீமான் தனியாக, டிஎம்கே கூட்டணி அப்படியே அப்படின்னா என்ன ஆகும்? ஸ்வீப் அடிப்பாங்க. அன்னைக்கும் கண்டோம். அப்போ இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் பொழுது சரி 3வது நான் ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். இந்த கூட்டணி பிரச்சனைகள் இருக்குல்ல, உங்களுக்கு வழக்கம் போலங்க இந்த தடவையும் 25 சீட் நாங்கள் தரோம். 25 சீட்டா? 65 சீட்டு இல்லை முடியாது, 40, 30, 50ன்னு இதாகி சரி வேணாங்க தான் ஆப்ஷன் இருக்குது, எங்கள் எடப்பாடி கூப்பிட்டுக்கிறார் நாங்கள் கிளம்புறோம் பட்டா 50 சீட்டு தரேன்னாருன்னு போயிட்டாங்க வச்சுக்கிங்க. எப்பா இரு பாப்பாங்க நீ போனா நான் வரேன் அப்படின்னு இடதுசாரிலும் கிளம்பிட்டாங்க வச்சுக்கிங்க. இவர் திரும்ப இல்லை அண்ணனை முதல்வராக்கியே தீர்வேன்னா அப்போ நீ இங்கே இரு அங்கே பாமக வந்துடும் அப்படின்னு அங்கே போயிட்டாங்க வச்சுக்கிங்க. என்ன ஆகும்?
சர்றன்னு கீழே இறங்கிடுமா இறங்காதா? அதனால கூட்டணி எப்படி அமைகிறது என்பதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த தேர்தலுடைய முடிவு இருக்கும். ஓகே, ஓகே. ஆனா இங்க ராஜ்யசபா சீட்டுக்கே சிக்கல் இருக்கு அதிமுகவுல. தேமுதிக ஒரு பக்கம், பாமக ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்றாங்களே சார். இதெல்லாம் ஊடகங்கள்ல பெருசுபடுத்துற விஷயங்கள். நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்களும் ஊடகத்துறையில இருக்கீங்க. ஒரு சட்டசபை பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, 20 தொகுதி இல்லங்க 15 தான் தர முடியும். அப்போ ராஜ்யசபா குடுங்க. சரி ரைட்டுங்க. 15 தொகுதி ஒரு ராஜ்யசபா. அக்ரீமெண்ட் போடுவாங்க. அத கொண்டு சைன் பண்ணி வெளியில கொண்டு வந்து காமிப்பாங்க. 15 தொகுதிகளும் வருகின்ற ராஜ்யசபா இதுல ஒரு ராஜ்யசபா. அந்த மாரி பிரேமலதா ஏதாவது காமிச்சாங்களா? அப்போ இவங்களா ஏதாவது சொல்லிட்டாங்களா? ஏதாவது சொன்னா, அவங்க சரி பார்க்கலாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அரசியல்ல இருக்காது. அக்ரீமெண்ட் தான் செல்லும். அவங்க என்ன நெனச்சாங்க, நம்ம சொன்னா நெருக்குனா குடுப்பாங்கன்னு. ஆனா சூழ்நிலை மாறிடுச்சு. என்டிஏ ஃபார்ம் ஆகுற மாரி இருந்தா பிரேமலதா எங்கேயும் போ முடியாது. திமுகவுக்கு போ முடியுமா? அதனால தான் அவங்க கம்முன்னு இருக்காங்க. சரி பேசிக்கலாம். அந்த அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வரும்போது, எனக்கு நீங்க குடுத்தே ஆகணும். சைன் பண்ணுங்க. இந்த தடவ இருந்தாலும் அடுத்த தடவ குடுங்க. அப்படின்னு 2028லயாவது எங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு குடுங்க. அப்படின்னு பேசுற மாரி ஏதாவது இருக்கும். இது ஒரு பார்ட்டு. பாமக போய் பேசுறது, வர எலெக்ஷன்ல கூட்டணி வச்சுக்கலாம். ராஜ்யசபா சீட்டு குடுங்கன்னா, இந்த தடவ கிடையாது. ஏடிஎம்கேக்கு 2 தான் இருக்கு. அந்த 2க்கும் எம்எல்ஏ தேவைப்படுது. நீங்க 4 எம்எல்ஏ வச்சிருக்கீங்க. எங்களுக்கு ஆதரவு குடுங்க. ஏன்னா எங்களால ஜெயிச்சவங்க தான். ஓகே. அடுத்த வர்ற ஜி.கே. மணி சந்திச்சது அரசியல் நிகழ்வு தானா? அதெல்லாம் பேசுவாங்க. ஆ. அடுத்த ராஜ்யசபா வருதுல்ல, அதுல வேணா நாங்க அன்புமணிக்கு பார்க்குறோம். அப்படி வேணா பேசியிருப்பாங்களே தவிர, அப்படிதான் பேசியிருப்பார்கள். அப்படிதான் சொல்றேன். அப்படிதான் போகுமே தவிர, இந்த ராஜ்யசபா 2 சீட்டுமே ஏடிஎம்கேக்கு தான். ஒண்ணு தானே இருக்கு இப்போதைக்கு ஆதரவு தேவையில்ல. அதுக்கு தானே பாமக அதுக்கு நாடுறாங்க. பாமக 4 எம்எல்ஏ குடுத்துருவாங்க. ஏன்னா எப்படியும் கூட்டணிக்குள்ள வர போறீங்க. குடுத்துட்டு வாங்கிடுவாங்க. ஓகே, ஓகே, ஓகே. இன்னொரு விஷயம், அமித்ஷா அவர்களை எஸ்பி வேலுமணி அவர்கள் சந்திச்சது. இப்போ நேற்றைக்கு போயிட்டு சசிகலா அவர்கள் வைத்திலிங்கத்தை சந்திச்சிருக்காங்க. ஸோ இந்த நிகழ்வுகள் எல்லாமே நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒருவேளை ஒன்றிணைந்த அதிமுகவுக்கு தான் என்டிஏ கூட்டணி தள்ளுதோ? சசிகலா வைத்திலிங்கத்தை சந்திக்கிறது எல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வைத்திலிங்கத்தை வேலுமணியை சந்திச்சு பேசியிருக்காரு. ஓபிஎஸ், வைத்திலிங்கம் இவங்க எல்லாமே நீங்க நம்ம இதுக்கு வந்துருங்கன்னு. பிரச்சனை எடப்பாடி மட்டும்தான். ஓகே. அது கூடிய சீக்கிரம் எப்படியா சார்ட் அவுட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்றுபட்ட அதிமுகன்றது தான் ஒரு சைக்காலஜிக்கலா மக்கள்கிட்ட மீண்டும் பவர் ஆயிட்டாங்கப்பான்னு ஒரு இதை உருவாக்கும். அதுக்கு தான் கேட்கறது. இல்ல 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. ஒண்ணு என்டிஏ கூட்டணி, இன்னொன்னு வந்து ஒன்றிணைந்த அதிமுக. 2த்துக்குமே ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி எது பெட்டர்னு நீங்க பாக்குறீங்க? நீங்க இப்போ தாவேகா வந்துருது. பாமக, தேமுதிக இருக்குன்னா, எடப்பாடி அவர் இது போக்குல போயிடுவார். ஓபிஎஸ் ஆக்க முடியாது. அவங்களாம் போட்டோம். நம்ம வழியை பார்ப்போன்றாரு. இவங்களும் கம்முன்னு இருந்துருவாங்க. ஒருவேளை அது அமையல, என்டிஏ கூட்டணி ஃபார்ம் ஆகுதுன்னா, என்டிஏல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை எனக்கு பிடிக்கலங்க, இவரும் முரண்டு பிடிக்கிறாரு அப்படின்னா, ஓபிஎஸ், டிடிவி இவங்கள நீங்கள் பார்த்துக்கங்க. இப்போ ஒரு 60 சீட் தரேன் அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்கு பிரித்து கொடுத்துக்கணும். டைரக்டா அதிமுகவிலேருந்து போகாது. போகாது. பிரித்து கொடுத்து முன்ன பண்ணுவாங்க கம்யூனிஸ்டுகள். நாங்கள் முஸ்லீம் லீக் மேடையில் ஏற மாட்டோம் அப்படின்வாங்க. என்னமோ பெரிய மதவாத கட்சி மாதிரி. அதுவே 10 பேர் தான் இருக்கிறான் அந்த கட்சியில். உடனே என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வந்து எங்களோட கூட்டணி இருக்கீங்க, முஸ்லீம் லீக்கு எங்களோட இருக்காங்க, நீங்கள் 2 பேரும் ஒரு கூட்டணியில் இல்லை, நம்பிக்கைங்க அப்படின்வாங்க. ஓ அப்படியா அப்படின்ட்டு இந்த கூத்தெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதனால் இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பாஜக அண்டு இவங்க ஓபிஎஸ், டிடிவி வந்து வெளியிலேருந்து போட்டி அப்படி. ஏடிஎம்கே பாமகக்கு அவங்களுக்கு தனியாக சீட்டு கொடுத்துருவாங்க, தேமுதிக கொடுத்துருவாங்க. இப்படி வேணால் என்டிஏ ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கேயும் எடப்பாடி தப்பு பண்ணுறாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஓபிஎஸ் அந்த இது டீமு இணைச்சிக்கிறேன். அப்போ அவங்க ரெட்டைகளை வாங்கினீங்கன்னா கொறடா உத்தரவை மீற முடியாது, நாளைக்கு எதுவும் பண்ண முடியாது. கூப்பிட்டு வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த வேலையை தான் கலைஞர் பண்ணுவார். டி ராஜேந்திரன் கட்சி நடத்தினார், லட்சிய திமுகன்னு. இல்லாத குறைச்செல்லாம் கொடுத்தாரு கலைஞருக்கு. வாங்க உள்ளே வாங்க, என் கூட கட்சிக்கு வாங்கன்னு உள்ளே கூப்பிட்டாரு, உட்கார வச்சார். ஒரு வாரி தலைவர் கொடுத்தாரு, அதோட காலி பண்ணாங்க. என்னென்னவோ முடங்கி பார்த்தாரு, ஒன்றும் பண்ணல. திமுக வெளியே வந்துட்டார். ஒன்றும் இல்லாமல் போயிட்டாரா? பாக்கியராஜன் அப்படி தான். வைகோ போர்வால் ஆய்வுன்னாரு, கூட கூப்பிட்டு அணைச்சிக்கிட்டு கூட்டணின்னாங்க, அப்படி இப்படின்னாங்க. நீ ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். இது ஒரு வகையான டெக்னிக். அந்த டெக்னிக்கை எடப்பாடி பண்ணணும். ஓபிஎஸ் வைத்திலிங்கெல்லாம் வாங்க உள்ள, என்ன வேணும் உங்களுக்கு, வாங்க அவ்வளோதான். உள்ளே வந்த அப்புறம் இவங்க வேலையை பார்த்தீங்கன்னா அவங்க வாட்டில் இருக்க போகிறாங்க, முடிஞ்சு போச்சு. டிடிவியை நீங்கள் பார்த்துங்க, இல்லாட்டி ரெட்டை போன தடவை டிடிவி சொன்னார், நான் கூட நிற்கல, மற்றவங்களுக்கு சீட்டு கொடுங்க, ரெட்டையில் நிற்கிறோம்
அதுவும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். அந்த மாதிரி இந்த தடவை ரெட்டையில் நில்லுங்க, 10 சீட்டு தரேன், ரெட்டையில் நில்லுங்க. ஆனால் 10 ரெட்டையில் தானே. இவங்க நாளைக்கே ஜெயிச்சிட்டா கூட நீங்கள் 10 பேர் நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு போக முடியாது. 10 பேர் பதவியும் போயிடும். அதனால் அது பயப்படுவாங்க. 2வது சசிகலாவை வந்து அம்மா, சின்னம்மா, நீங்கள் உங்களை நாங்கள் பெருசாக வச்சுருக்கோம், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவு கொடுங்க, கட்சிக்குள்ளே வந்துடாதீங்கன்னா அது தனியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக மூவ் பண்ணாருன்னா ரெட்டை இலைக்கு நாளைக்கு ஆட்சின்னா கூட டிடிவியோ ஓபிஎஸ் இவங்கெல்லாம் எம்எல்ஏக்களாக இருந்தாங்கன்னா இது கட்சிக்கு உங்களுக்கு பலம். நீங்கள் அவங்கள்ட்ட தள்ளினீங்கன்னா எல்லாம் தாமரை சின்னத்தில் நின்னாங்கன்னா ஜெயிச்சாங்கன்னா தாமரை வந்து தமிழ்நாட்டில் இப்போ பாஜகவில் ஒரு 10 பேர் ஜெயிக்கிறாங்க, டிடிவியில் ஒரு 4 பேர் ஜெயிக்கிறாங்க, ஓபிஎஸ் ஜெயிக்கிறாரு, வைத்திலிங்கம் ஜெயிக்கிறாரு, பிரபாகர் ஜெயிக்கிறாரு, இப்படின்னா ஒரு 18 சீட்டு எனக்கு என்னன்னு தாமரை பாஜக எம்எல்ஏக்கள்னு இருப்பாங்க. அப்போ நீங்கள் எப்படி முடிவெடுப்பீங்க? அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கணும். அந்த மாதிரி பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஓகே, புரியுது. அப்போ எதுவாக இருந்தாலும் நம்ம எப்படியும் இபிஎஸ் சொன்ன மாதிரி ஒரு 6 மாதம் கழிச்சு கூட்டணி கணக்குகள் எப்படி அமைதுங்கிறத பார்த்து தான் 2026 தேர்தல் கணக்குகளை பார்க்கணும்னா இவங்க கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க. அண்ணாமலையும் நான் போய் அண்ணனை திட்டுவேனா, அண்ணன் அவரு அப்படின்னும் அவர் என்னையா திட்டினாரு. அவரு என்னது எங்ககிட்ட காத்து கிடந்தார்கள் தவம் கிடைக்கிறார்கள்னா ஐயா என்ன சொல்லுங்க, அவர் யாரையோ சொல்றாரு, யாரோ நான் அண்ணனை சொல்லுங்க அப்படி. அதனால அப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க. ஒருவேளை தாவேகா இதெல்லாம் வரலன்னா இந்த ஸ்டெப்பு இருக்கும். அதனால என்டிஏ மீண்டும் ஃபார்ம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிசிஆர் மகாராஜா தைலம்.